பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அத்துணை வகையான அருட்கொடைகளிலும் பரக்கத்தும் அபிவிருத்தியும் செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக மீண்டும் ஒரு ரௌதத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்க கிடைத்ததையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய பாடங்களை படிக்க வேண்டும், குர்ஆனுடைய போதனைகளை விளங்க வேண்டும், குர்ஆன் படி வாழ வேண்டும், குர்ஆனுடைய கல்வி, குர்ஆனுடைய புத்திமதிகளை சமூகமயப்படுத்த வேண்டும். அனைத்துக்கும் மேலாக குர்ஆன் போதிக்கக்கூடிய ஈமானிய பாடங்களுடன் வாழ வேண்டும். ஈமானிய பாடங்களை வாழ்க்கையின் அகீதாவாக, நம்பிக்கையாக கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னோரன்ன பொறுப்புகளை நாங்கள் சுமந்தவர்களாக குர்ஆனை கையில் சுமந்திருக்கின்றோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு பிரிக்கப்பட முடியாத உறவு. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், எனக்கும் அந்த குர்ஆனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கிறது? முஃபஸ்ஸரீன்கள், குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய உலமாக்கள் எனக்கும் குர்ஆனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி, தொடர்புகளை பற்றி பலவிதமாக கதைத்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அது ஒரு வெறுமனே அறிவு ஞானம் சொல்லித்தரக்கூடிய ஒரு வேத நூல் மட்டுமல்ல. அது உணர்வுகளை தூண்டக்கூடிய, உணர்வுகளை நெறிப்படுத்தக்கூடிய, உணர்வுகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு வேத நூலாக அந்த நூல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு குர்ஆனை ஓதுகின்ற தொடர்பாடல், சில துத்திலாவா, குர்ஆனை ஓதுகின்ற தொடர்பாடல் எங்களுக்கு இருக்கிறது. குர்ஆனை தாலீம், கண்ணியப்படுத்துகின்ற ஒரு உறவு எங்களுக்கு இருக்கிறது. குர்ஆனை விளங்க முயற்சிக்கின்றோம் என்ற உறவும் எங்களுக்கு இருக்கிறது. இப்படியாக இன்னொரு உறவுகளை குர்ஆனுடன் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஈமான் உடையவர்கள், முஃமின்களுக்கும் குர்ஆனுக்கு மெல்லிக்கக்கூடிய உறவு ஒரு ஈமானிய உணர்வுடன் சம்பந்தப்பட்ட ஒரு உறவாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லிவிட்டதா, அதற்கு பிறகு எனக்கு சிந்திக்கவும் முடியாது. குர்ஆன் சொன்னதுதான் சரி, குர்ஆனில் உள்ளது தான் உண்மை. லா யஅதீஹில் பாத்தில். இதற்கு பிறகு, இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு பிறகு உண்மைக்கு முரணான ஒன்று வெளிப்பட முடியாது. அதுதான் கடைசி, இதில் இருக்கக்கூடியது உண்மை என்று சொல்லி நம்பி அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவது அது ஒரு உணர்வுபூர்வமான விடயம், அறிவுபூர்வமான விடயம் அல்ல. உதாரணமாக வைத்துக்கொள்வோமே, நாங்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய, பல பேர் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையில் நாங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது திடீரென்று அங்கே விழித்த ஒருவரை பார்த்து சொல்லிவிட்டார், உங்களுடைய தாய் இப்பொழுதுதான் காலமாகி விட்டார்கள் என்று சொல்லி. இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அங்கிருந்த அனைவருக்கும் அது ஒரு தகவல் தான். இன்னாருடைய தாய் வஃபாத்தாகி விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் யாருடைய தாய் வஃபாத்தாகி விட்டார்களோ அவருக்கு அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி?
அந்த செய்தி அவருக்கு செய்தி மட்டுமல்ல, அவருடைய உணர்வை, அவருடைய கவலைகளை, அவருடைய ஏக்கத்தை சுப்ஹானல்லாஹ் வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஒரே செய்தி ஒரு சிலருக்கு ஒரு தகவலாக இருந்தாலும் கூட செய்தி யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர்களுக்கு அது செய்தி மட்டுமல்ல, அந்த தகவலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வுகள், கவலைகள், சோகங்கள் சொல்லி முடிக்க முடியாது, வர்ணிக்கவும் முடியாது. அந்த உறவுதான் குர்ஆன் ஒரு முஃமினுக்கும் அந்த குர்ஆனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு. குர்ஆனை அனைவருக்கும் படிக்கலாம். இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி, இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்துக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அறிவுபூர்வமான தத்துவங்களை, உண்மைக்கு முரணில்லாத உண்மைகளை, சுப்ஹானல்லாஹ், உண்மையை உண்மையாக சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட குர்ஆன் அனைவருக்கும் ஒரு அறிவியல் சம்பந்தமான தகவலை கொடுத்தாலும் ஈமானுடையவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈமானிய பாடங்கள் அது இன்னும் ஒருவருக்கு சொல்லி விளங்க வைக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஈமானிய உணர்வை குர்ஆன் தான் கடைசி, அதற்கு பிறகு வேறொன்று இல்லை, குர்ஆனுடைய கருத்துக்கள் மாற்றப்பட முடியாது, அதுதான் உண்மை என்று சொல்லக்கூடிய உண்மையை ஈமானுடைய அளவுக்குத்தான் நம்ப முடியும். அதைத்தான் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? உல பரிசுத்தம் கிடைக்க 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 குர்ஆனுடைய எல்லைகளும் விரிந்து கொண்டே போகும். சில மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் கூட இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உலகத்தில் உயரப் போக 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 பூமியினுடைய எல்லைகள் விரிந்து கொண்டு போவது போன்று ஆத்மீகத்தில் உயரப் போக 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 குர்ஆனுடைய எல்லைகளும் விரிந்து கொண்டே போகும். சாதாரண ஈமானுடைய ஒருவருக்கு குர்ஆன் கற்பிக்கக்கூடிய பாடத்தை விடவும் ஈமானில் உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பாடம் வித்தியாசமான பாடமாக இருக்கும். வித்தியாசமான உணர்வுகளை இது தூண்டிவிடும். வித்தியாசமான உணர்வுகளில், வித்தியாசமான கோணங்களில் அவரை சிந்திக்க செய்துவிடும். எனவே குர்ஆன் என்று சொல்லக்கூடியது வெறுமனே ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஈமானுடன் நம்பிக்கையுடன் சம்பந்தப்பட்டது, விசுவாசத்துடன் சம்பந்தப்பட்டது. எனவே நாங்கள் எப்பொழுதுமே யோசிக்க வேண்டும், எனக்கும் குர்ஆனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளில் உணர்வு பூர்வமான உறவு, ஈமானிய உறவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்தித்திருக்கின்றேன். அதனால் இன்று ஒரு பொது தலையங்கத்தில் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் பார்ப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய குர்ஆன் ஆரம்பத்திலேயே இறங்கியது ஓதுவீராக, வாசிப்பீராக அல்லது படிப்பீராக, இக்ரா என்று சொல்லித்தான் குர்ஆன் இறங்கியது என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இக்ரா என்று மட்டும் இறங்கவில்லை. இறங்கியது ஒரு ஆயத்து, 5 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதில் 2 இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஓதுவீராக, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக என்று 2 இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆரம்பத்தில் சொல்லிவிட்டான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் ஓதுவீராக, படிப்பீராக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெறுமனே தலைக்கு மட்டும் சொல்லாமல் உள்ளத்தையும் தலையையும் இணைத்து சொல்லுகின்றான். ஆத்மீகம் நிறைந்த கல்வி, கல்வி என்று சொன்னாலே அதில் ஆத்மீகம் இருக்க வேண்டும். குவாலிட்டி மட்டுமல்ல, வேல்யூஸும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இணைத்து சொல்லுகின்றான். அதிலே பாவிக்கப்படக்கூடிய பேனாவை பற்றி சொல்லுகின்றான். அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை பற்றி சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இப்படியாக எங்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய ஆரம்ப ஆயத்து படிப்பீராக, வாசிப்பீராக. எதை வாசிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய வேத நூலை படிக்க வேண்டும்.
அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வஹ்யை படிக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவு ஞானத்தை அக்லை மையமாக வைத்து அக்லியாத்துகளை படிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், கண்டுபிடிப்புகளுக்கு வர வேண்டும். இப்படியாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக, அதற்கு பேனா இருக்கிறது, உங்களுக்கு அக்லை தந்திருக்கின்றேன், உங்களை வித்தியாசமாக படைத்திருக்கின்றேன், அதனால தான் அல்லது ஹலக்க, உங்களை படைத்தவன் என்று சொல்லி, படைத்தவன் அவன் எப்படிப்பட்டவன், அவன் கண்ணியமானவன், சங்கையானவன், உங்களையும் சங்கையாக படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்று குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். உலகத்தில் நாங்கள் எல்லாரும் படிக்கின்றோம், நல்லது படிப்போம், வாசிப்போம், கற்றுக்கொள்வோம். ஆனால் நாளை கியாமத்துடைய நாளையிலும் அல்லாஹ் சொல்லுவான், படிப்பீராக, வாசிப்பீராக, ஓதி பார்ப்பீராக. சுப்ஹானல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையிலும் எங்களுக்கு சொல்லப்படும். ஆனால் சின்னொரு வித்தியாசம், இங்க படிக்க சொன்னது அல்லாஹுடைய வேத நூலை, அங்கே படிக்க சொல்ல போவது எங்களுடைய நாளாந்த டயரியை, டே புக்ஸ். ஒவ்வொரு நாளுடைய புத்தகத்தையும் கிதாபையும் நீங்கள் வாசியுங்கள். எங்கட கையில் அல்லாஹ் தந்திடுவான். உலகத்தில் கிதாபுல்லாஹ் கொண்டு இருப்பது போன்று நாளை கியாமத்துடைய நாளையில் கிதாபுனா, எங்களுடைய கிதாபு எங்களுடைய கையில் கொடுக்கப்படும். அது எங்களுடைய டயரி. சுப்ஹானல்லாஹ், அதையும் நாங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். இக்ரா கிதாபக், உங்களுடைய கிதாப், உங்களுடைய டயரியை நீங்க வாசித்து பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாசிக்கப்படக்கூடிய நாள் எப்படி இருக்கும்? மறுமை நாளை நம்பி இருக்கின்றோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று வல் யௌமில் ஆகிர், கடைசி நாள், மறுமை நாள், கியாமத்துடைய நாள், யௌமுல் மஹ்ஷர், இவைகளை எல்லாம் நம்பி இருக்கின்றோம். இந்த நாளில் சொல்லப்படும், இக்ரா கிதாபக், உன்னுடைய கிதாபை நீ வாசிப்ப. சூரா பனி இஸ்ராயீலில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நாளை நல்ல நாளாக்கி வைப்பானாக. ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் நாங்கள் அவருடைய நாள் குறிப்பு புத்தகத்தை, டயரியை மாலையாக மாட்டி விடுவோம், கழுத்தில் மாட்டி விடுவோம். அதை ஒரு நூல் வடிவத்தில் நாங்கள் அவருக்கு முன்னால் சமர்ப்பிப்போம். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய புத்தகத்தை நீ வாசித்து பாரு. நாங்கள் வாழக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்தில், இந்த கணனி உலகத்தில் இதெல்லாம் எங்களுக்கு லேசாக புரியும். சின்ன ஒரு பென் டிரைவ்ல எவ்வளவு டாக்குமெண்ட் இருக்குது, எத்தனை ஜிபி, எத்தனை எம்பி, என்னெல்லாமோ சொல்றாங்க. சின்ன ஒரு பென் டிரைவ்ல ஏஐ ஸ்பேஸ் இவ்வளவு இருக்குன்றீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான், வகஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா, இன்றைக்கு நாள் உனக்கு நீயே போதுமானவன் தீர்ப்பு சொல்லிக் கொள்வதற்கு, கணக்கு பார்த்துக் கொள்வதற்கு. என்னுடைய வருமானம், லாபம், வியாபாரம் வருமானத்தில் இருக்கிறதா, நஷ்டத்தில் இருக்கிறதா, கணக்கு புள்ள ஆய்வு செய்து உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வர்த்தகம்
நஷ்டத்தில் இருக்கிறது, லாபத்தில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய தேவை அந்த நாளில் ஏற்பட மாட்டாது. உனக்கு நீயே போதுமானவன் என்று குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நாள் எப்படி இருக்க போகிறது? இதைத்தான் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். நானும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய கிதாபில் என்ன இருக்கிறது, என்னுடைய டைரியில் என்ன இருக்கிறது? இப்ப இன்றைய நாளை மட்டும் எடுத்துக்கொள்வோமே, எத்தனை சலவாத் இருக்கிறது? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் எத்தனை சொல்லி இருக்கின்றேன்? எத்தனை தடவைகள் என்னுடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ். எத்தனை தடவைகள் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கின்றேன், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை தடவைகள் அல்லாஹ்வுடைய அற்புதங்களையும் முஅஜிஸா அற்புதங்களையும் அவனுடைய படைப்பாற்றலையும் பார்த்து சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி இருக்கின்றேன். பெரிய பெரிய படைப்பினங்களை பார்த்துவிட்டு இவைகள் அனைத்தை விடவும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லி இருக்கின்றேனா? அல்லாஹுடைய திருமறையை ஓதக்கூடிய பாக்கியம் கிடைத்ததா? நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய டயரியில் என்ன இருக்கிறது என்பதை ஒரு கணம் யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். தொழுகைகள் எப்படி இருக்கிறது? பாவமான கர்மங்களை விட்டு எந்த அளவுக்கு நாங்கள் விரண்டோடினோம்? இப்படியாக நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அந்த கிதாபை பற்றி, அந்த புத்தகத்தை பற்றி, அந்த டயரியை பற்றி யோசிக்க வேண்டும். அந்த கிதாபில் என்ன இருக்கும்? இதை பற்றி குர்ஆன் விரிவாக கதைத்திருக்கிறது. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ, யாருடைய வலக்கரத்தில் அந்த கிதாபு கொடுக்கப்பட்டு விடுமோ அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ, அந்த டயரிய, அந்த நாட்குறிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருடைய இடது கையில கொடுத்து விட்டான் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். வலது கையில கொடுப்பான், இடது கையில கொடுப்பான். ஒரு சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை இடது கையில கொடுப்பான், முதுகுக்கு பின்னால கொடுப்பான். முதுகுக்கு பின்னால. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ, சுப்ஹானல்லாஹ், முதுகுக்கு பின்னால கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் கிதாபுல்லாஹ் இருப்பது போன்று நாளை கியாமத்துடைய நாளையில் கிதாபுனா, எங்களுடைய கிதாப் இருக்கிறது. எங்களுடைய செயலேடு, எங்களுடைய டயரி அங்கு இருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் எழுத இல்லை, யாரோ ஒருத்தர் எழுதி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக், இதோ இருக்குது எங்களிடத்தில் உங்களுடைய நாள் குறிப்பு டயரி. யன்திகு அலைக்கும் பில் ஹக், அது பேசிக்கொண்டே இருக்கிறது, உண்மையை சொல்லுது, உண்மையை சொல்லுது. இன்னா குன்னா நஸ்தன்சிகு மா குன்தும் தஅமலூன், நீங்க எவைகளையெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அவைகளையெல்லாம் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருந்தோம், பதிவு செய்து கொண்டே இருந்தோம். அவைகள் கிதாபாக, ஒரு நூலாக இன்று உங்களுக்கு முன்னால் தரப்பட்டிருக்கிறது. அது நாங்க பாதுகாத்து வைத்த உங்களுடைய நாள் குறிப்பு. ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக், இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இது பேசுகிறது, உண்மையை சொல்லி பேசுகிறது. உங்களுக்கு எதையும் நிராகரிக்க முடியாது, எதையும் மறுத்துவிட முடியாது, அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக் இன்னா குன்னா நஸ்தன்சிகு மா குன்தும் தஅமலூன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஆஃபியத்தை நசீபாக்குவானா, ஆஃபியத்தை நசீபாக்குவானா. இந்த ஆயத்துக்களை ஓதிக்கொண்டு போகும் பொழுது எப்படிப்பட்ட உணர்வுகள் வர வேண்டும்?
எப்படிப்பட்ட ஈமானிய உணர்வுகள் கொந்தளிக்க வேண்டும். ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக் இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தஅமலூன். கணவனுக்கு பயந்து மனைவி பாவம் செய்வதும் இல்லை, மனைவிக்கு பயந்து கணவன் பாவம் செய்வதும் இல்லை. மனிதர்களுக்கு பயந்து மனிதன் பாவம் செய்யாமல் ஒளித்து மறைத்து பாவம் செய்கின்றான். பாவம் செய்வதற்கு முன்னால், தவறு செய்வதற்கு முன்னால் திருடர்கள், பாவிகள் அக்கம் பக்கமாக பார்த்து சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டுதான் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். எங்காவது பதிவாகிவிடுமோ, எங்காவது எங்களுடைய செயல்பாடுகள் யாருடைய கேமராவிலாவது பட்டுவிடுமோ, அது நாளைக்கு அது நீதிமன்றங்களில், போலீஸ் நிலையங்களில் அது ஒரு சாட்சியாக, எவிடன்ஸாக கொண்டு வரப்படுமோ என்று பயந்து திட்டம் தீட்டி அவைகள் இல்லாத இடத்தில் அவைகளுக்கு மேலால் ஏதாவது ஒரு ஒன்றை போட்டு அதை மூடிவிட்டு அந்த பாவத்தை செய்வதற்கு மக்கள் முனைகிறார்கள். நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இல்லை, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் அவன் எங்களை நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றான், உங்களுக்கு மறைக்க முடியாது. லா யுவாரி அன்ஹு சமாஉன் சமாஅ வலா அர்துன் அன்ஹு அர்தா வலா ஜபலுன் மா ஃபீ கஅரிஹி வலா பஹ்ருன் மா ஃபீ வஅரிஹி. சுப்ஹானல்லாஹ். மலைகளுக்கு மறைக்க முடியாது மலைகளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை, ஆழ்கடல்லே என்ன இருக்கிறது என்பதை கடலுக்கு மறைத்து விட முடியாது. வானங்களுக்கு மேலே என்ன இருக்கிறது என்பதை வானங்களுக்கு மறைத்து விட முடியாது. பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்பதை பூமிக்கு மறைத்து விட முடியாது. சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, மனிதனை கண்டு பயப்படக்கூடிய மனிதன், மனிதனால் செய்யப்பட்ட சிசிடிவி கேமராக்களை கண்டு பயப்படக்கூடிய மனிதன், போட்டோக்களை அழித்துவிட்டு எஸ்எம்எஸ்களை அழித்துவிட்டு வீடுகளுக்கு போகக்கூடிய மனிதன், அல்லாஹுடைய சன்னிதானத்தில் எவைகளை அழித்துவிட்டு மறைத்துவிட்டு போகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக் இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தஅமலூன். நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகள் அனைத்தையுமே நாங்கள் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கின்றோம், ரெக்கார்டிங் செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, ஃபத்தரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன. சுப்ஹானல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில நபியே நாயகமே நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அநியாயம் செய்தவர்களை பயந்தவர்களாக. குற்றம் செய்யாதவன் பயப்பட மாட்டான், பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தவனாக அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முனைவார்கள். அநியாயம் செய்தவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும், நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், மன்னிப்பு கிடைக்குமோ தெரியாது. ஃபத்தரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வயகூலுன யா வைலத்தனா. அவர்களுக்கு சாபமிட்டுக் கொள்வார்கள், அவர்களுக்கு சாபமிட்டுக் கொள்வார்கள், அவர்கள் பழித்துக் கொள்வார்கள். மா லிஹாதல் கிதாப். என்ன நேர்ந்திருக்கிறது இந்த டைரிக்கு, இந்த புத்தகத்துக்கு, இந்த நாள் குறிப்புக்கு. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா. நாங்கள் செய்தவைகள் அனைத்தையுமே அங்கே கண்டுகொள்வோம், அங்கிருக்கும், பதிவு செய்யப்பட்டிருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, எங்களுடைய நாள் குறிப்பு பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொருவரும் மிகவும் பொறுப்புடன் வாழ வேண்டும், பொறுப்புடன் வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய எண்ணங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது.
என்னுடைய ஆக்ஷன்ஸ், நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், நல்லவைகளாக இருந்தால் அவைகள் நல்லவைகளாகவே இருக்கும், அது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். இன் அஸஅதும், நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை, எண்ணங்களை, உங்களுடைய செயல்திறன்களை, ஆக்கங்களை நீங்கள் மோசமாக்கிவிட்டால் அதனுடைய விளைவுகளையும் நீங்கள் தான் சந்திக்க வேண்டி வரும். உங்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்களை பற்றி உங்களிடத்திலேயே விசாரித்துக் கொள்ளுங்கள். நான் யாரு? வகஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. இன்றைக்கு நாள் எனக்கு நான் போதும், நான் நல்லவனா கெட்டவனா என்ற முடிவு செய்து கொள்வதற்கு. நான் நல்லவனாக இருந்தால் என்னுடைய உள்ளம் நான் நல்லவன் என்று எனக்கு சொன்னால் நாங்கள் அதிலே முன்னேறிக்கொண்டே போவோம், அதிலே முன்னேறிக்கொண்டே போவோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. நானும் நீங்களும் பாவிகளாக இருந்தால் என்னுடைய உள்ளம் சொல்லுது, எனக்கு என்னுடைய உள்ளமே சொல்லுது, நீ உண்மையிலேயே ஒரு முஃமின் அல்ல. ஏன்? முஃமின்கள் பொய் பேச மாட்டார்கள், முஃமின்கள் வாக்கு மீற மாட்டார்கள், முஃமின்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள், முஃமின்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள், முஃமின்கள் குடும்பங்களை துண்டித்து வாழ மாட்டார்கள், முஃமின்கள் புறம் பேச மாட்டார்கள், அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னதை செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் விழித்தெழும்ப வேண்டும், எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மனமாக்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் அல்லாஹுடைய வேத நூல்களை படிப்பது போன்று இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக என்று சொன்ன இறைவன் நாளை கியாமத்தில் சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய புத்தகத்தை நீ வாசித்து பாரு. உன் சார்பாக நாங்கள் எழுதி வைத்த புத்தகம், இன்னா குன்னா நஸ்தன்சிஹு, உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய வாழ்நாளை நாங்கள் ஒரு புத்தகமாக நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். ஹாதா கிதாபுனா, இது எங்களுடைய புத்தகம், உங்களுக்காக எழுதப்பட்ட எங்களுடைய புத்தகம், வாசித்து பாருங்கள். வகஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா, இன்றைக்கு நாள் உங்களுக்கே நீங்கள் கேள்வி கணக்கு செய்து நீங்களே பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த நாளை எனக்கும் உங்களுக்கும் நல்ல நாளாக ஆக்கி வைப்பானாக என்று இறைவனை பிரார்த்தித்து நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்ய வேண்டும், துணை புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.